ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஜஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபிங்க. இது நண்டு ரசம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது நல்ல மருத்துவ குணமும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த சளி, அப்புறம் இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா? அதுக்கு இந்த மாதிரி ரசம் வச்சு நல்ல ஒயிட் ரைஸில் நல்ல புலன்னு ஊற்றி நீங்கள் இதை சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக சளியெல்லாம் இறங்கிடுங்க. இதை நீங்கள் சும்மா கூட குடிக்கலாம். அந்த மாதிரி தான் இது ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ரசத்துக்கு தேவையானதை அரைச்சிக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி போதும், வரமல்லி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு வரமிளகாய், 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு இதை கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு உரல் எடுத்துருக்கேங்க. நம்ம வீட்டில் இருக்கு இல்லையா, இடிக்கிறதுக்குள்ளது, அதை எடுத்துக்கோங்க. இப்போது நான் இந்த நண்டோட காலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நண்டு வாங்கிட்டோம்னா அதில் காலை தனியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி குடிப்பாங்க. பெரியவங்க, குழந்தைங்க, இது நல்லாயிருக்கும். ஒரு ஸ்டார்டட் சூப் மாதிரி கூட இதை நம்ம இது பண்ணலாம். நல்ல உரலில் நச்சிக்கோங்க. அதாவது உடையணும். இது ரொம்ப பீஸ் ஆகிடக்கூடாது, பட் உடையணும். அந்தளவுக்கு இதை உரலில் வச்சு நல்லா நச்சு இது ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோடனையும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சோன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கு இல்லையா கோர்ஸ் பேஸ்ட்டு, அதை சேர்த்துட்டு ஒரு நல்ல ஒரு கிளறிக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் இப்போது பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கட்டி பெருங்காயம் தான் இருக்குன்னா நீங்கள் அது கூட ஈவன் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இந்த நண்டு இதில் சேர்த்துக்க போகிறோம். டைரெக்டாக சேர்த்துட்டு இந்த மசாலாவோட, அதாவது இந்த ஜீரகம் மிளகோட நம்மளோட இந்த நண்டு நல்லா வதக்கணுங்க. இது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் ஊற வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு பழுத்த தக்காளி எடுத்துக்கிறேன். இதையும் நம்மளோட இந்த மேல் பகுதி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து அதை தனியாக பல்ப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பல்ப் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் மீன்மேல் நம்ம வதக்கிட்டுருக்கோம் இல்லையா நம்மளோட நண்டு, அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்ல ஒரு பெரட்டி விடுங்க. நல்லா பிரட்டிட்டு இப்போ இது ஒரு 4 நிமிஷத்துக்கு மேலேயா நமக்கு எண்ணெயிலே அந்த நண்டு வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி, தக்காளி சேர்த்து வச்சுருக்கு இல்லையா, அதை ஊற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நம்ம நார்மல் ரசம் எப்படி கொதிக்க விடுமோ அந்தளவுக்கு கொதிக்க விட்டு மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவி இதை நம்ம ஓரளவுக்கு ஃப்ளேம் அப்படி கொதிச்சு வரும்போது நம்ம இதை இறக்கிக்கணும். நம்ம நார்மல் ரசம் மாதிரி தான் இது. நீங்கள் லெமன் ஜூஸ் வேணுன்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்குங்க. நான் சேர்த்துக்கல. இது நம்ம ரசம் மாதிரியே இருக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் நெஞ்சு சளி இருக்கிறவங்க, அடிக்கடி சளி தொந்தரவு, சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இதை ஒன்ஸ், ஒரு வீக்லி ஒன்ஸு இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல எஃபெக்டாக இருக்கும். எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபீவர் இருந்தங்காட்டிக்கு நாங்கள் இந்த மாதிரி இதை வச்சு ஒரு தடவை குடித்தோம். அவ்வளோ சளிக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், இது நல்லா நுரைச்சி வந்துருச்சு. இன்னும் ஒரு கொதி வந்துச்சுன்னா நம்ம இதை ஆஃப் பண்ணிக்குவோம். பாருங்கள், அங்கங்கே
வருது பார்த்திங்களா, நுரைச்சிக்கிட்டு அந்த மாதிரி வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டான பக்குவத்தில் நம்ம இந்த ரசத்தை ரெடி பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நுரைச்சி வந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு, அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நண்டு ரசம் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் பின்னாடி வருது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.